இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் மாடி தோட்டத்தோட ஒரு சின்ன ஒரு டூர். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்குறது மல்லி தழை. இது வந்து ஜஸ்ட் தனியாவை கொஞ்சம் நம்ம நசுக்கி போட்டால் இந்த மாதிரி வருது அழகாக. இது வந்து வெண்டை செடி. நாங்கள் பக்கத்துலேருந்து ஒரு நர்சரியிலேருந்து வாங்கியிருக்கோம், அந்த விதை வாங்கி போட்டிருக்கோம். வெண்டை செடி இது வந்து என்னோடய ஒய்ஃபோட ஊர்லேருந்து தங்கச்சி எடுத்துகிட்டு வந்தது. மயில் மாணிக்கம். இது அழகான ஒரு வயலட் பூ வரும். இது செம்பருத்தி, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது காகிதப்பூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காகிதப்பூ மல்டி கலராக இருக்கும். ஒரு கலர் மட்டும் கிடையாது, ஒரே செடியிலேயே வேறு வேறு கலராக வருது. அழகாக இருக்கும். காகிதப்பூ போகன் வில்லான்னு சொல்லுவோம். இது வந்து செர்ரி டொமேட்டோ. தக்காளியிலே வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா செரி பழம் மாதிரி கொஞ்சம் கொத்து கொத்தாக வரும். இது பூனை மீசை. ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு தனி ஷார்ட்ஸு. இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்ல விஷயம். பூனை மீசை. இதோட இலை வந்து 2 இலை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரும் துளசி. ஸோ துளசியில் என்னென்ன பயன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரத்தத்தை க்ளீன் பண்ணும், டெய்லியும் சாப்பிட்டா நல்லது. இது சாமந்தி பூ. இது வீட்டில் வச்சிங்கன்னா அப்பப்போ உங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு இதுமாரி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் ஒரு பூ வரும், இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல.